வணக்கம். இன்றைய குறள், நயனுடையான் நல் கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைதலா ஆறு. இதனுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒப்புரவாகிய நல்ல பண்பை உடையவன் பொருளற்று வறுமை உடையவனாதல், செய்ய தகுந்த உதவிகளை செய்யவியலாது வருந்துதலே ஆகும் அப்படின்றாரு வள்ளுவர். அதுக்கு நான் எழுதின கதை. கந்தப்பன் ஒரு சமூக சேவகர். அவர் சில நண்பருடன் கடை தெருவில் நன்கொடை திரட்டி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெண் தனக்கு உதவி செய்ய யாருமில்லை, எனவே தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது கந்தப்பன் தனது பாக்கெட்டில் உள்ள 50 ரூபாய் எடுத்து கொடுத்தார். ஆனால் அந்த பெண் தனக்கு அதிகப்படியான நிதியை வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அப்போது கந்தப்பன், அம்மா, இந்த உண்டியலில் இருக்கும் நாணயம் என்னுடையதல்ல, கட்சியுடையது. அதில் தங்களுக்கு எந்த உதவியும் தர இயலாது. என்னால் வருந்த மட்டுமே முடியும் என்று சொல்லி அவ்விடத்தை வென்று அகன்றார். இது அதாவது ஒப்புரவாகி நல்ல பண்புடையவன் பொருளற்று வறுமை உடையவனாதல் செய்யத்தகுந்த உதவியை செய்ய இயலாது வருந்துதலே ஆகும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். அதுக்கு இந்த எழுதின அந்த கதை ஓரளவுக்கு சூட்டாச்சுன்னா கூட, நான் என்ன சொல்கிறேன், கட்சி, இயக்கம், சங்கம் இவங்கெல்லாம் எதுக்காக நிதி திரட்டுறாங்க? ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு, ஒரு நற்காரியங்கள் செய்யறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த கட்டடம் நிதி திரட்டுறாங்க. இந்த மாதிரி ஏழைங்களுக்கும் உதவி செய்யலாமே. சும்மா வருந்ததில் என்ன பிரயோஜனம்? இப்போ அந்த ஒரு ஏழைக்கு ஒரு நாள் முடிஞ்சு ஒரு 10,000 ரூபா கொடுத்து ஏதாவது இட்லி கடை வச்சு பழச்சிக்குமான்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அது ஒரு கட்சியால் முடியும், ஆனால் தனி மனிதனால் முடியாது. நீங்கள் டொனேஷன் வாங்குறத கொடுங்க, மக்களுக்கு கொடுங்க. டொனேஷன் கொடுக்குறதா, இது டொனேஷனில் கொடுக்குறதா இல்லை கட்சி பணத்தில் கொடுக்குறதான்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்க வேண்டியது. ஆனால் கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு மனம் இருக்கணும். இப்போ யாருக்கு சார் அந்த மனம்லாம் இருக்குது? கட்சி பணத்தை சேர்த்து வச்சு அதில் கட்சிக்காரங்க பூத்தடிக்கிற வேலை தான் நடக்குது. மக்களுக்கு சேவை செய்யலை யாரும். ஏதோ அவங்களால அவங்க முடிஞ்சது அவங்கவுங்க பார்த்துன்னுக்குறாங்க. நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.